ஜெல்லி பழம் நாம் சமையல் செய்ய போகிறோம். உட்காருங்கள். இப்போது ஒரு ஜெல்லி கேக் தயார் செய்யுங்கள். ஓ சரி, நான் அன்னாச்சி பழம் எடுத்து வெட்டுவேன். அதை பெரிய துண்டுகளாக வெட்டுவேன். நமக்கு ஒரு பழ கேக் வேணும். அது அதிர்ச்சியூட்டும். அது தேவையில்லை. என்ன? என் கத்தியை பயன்படுத்தி வெட்ட இச்சை இல்லை. நானே உங்களுக்கு உதவி செய்கிறேன். இது போல இருக்க வேண்டும். ஓ நன்றி. இவ்வாறு இன்னும் விரைவாகவே உள்ளது. மிகவும் சுவையானது. ஆஹா, அந்த நடத்தை. சரி, இந்த வார்ப்புருக்களை எடுத்து அன்னாசி இதயங்களை உருவாக்குவேன். அதுதான், நான் இதை வச்சிக்கிறேன் மற்றும் இதயங்களை இங்கே வைப்பேன். இன்னும் என்ன எடுக்க வேண்டும்? எனக்கு தோன்றுகிறது எத்திர பழம் இங்கே நன்றாக இருக்கும். அதை நன்றாக துண்டாக்குவேன். அது மிகவும் அருமை. ஒரு அழகான பழ கேக் கிடைக்கும். ஆம், ஆரஞ்சு. எனக்கு இனிப்பு ஆரஞ்சுகள் பிடிக்கும். அதை கத்தி இல்லாம பிளந்துடுவேன். எவ்வளவு சுவையானது! மிகவும் குளிர்ச்சியானது. சுவைக்க சந்தோஷமாயிருக்கு. பொதுவாக பழங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உள்ளன. அப்படியா? இன்னும் என்ன? ஆப்பிள் எவ்வளவு மணமளிக்கும். ஒளிரும் பச்சையாக இருக்கிறது. நான் அதை நிச்சயமாக வெட்டி என் அழகிய கேக்கில் வைப்பேன். பைனாப்பிள், ஆப்பிள், ஆரஞ்சு அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சி. நல்லதா இருக்கு. வாங்க, நான் செய்யல. அதை விட ஒரு ஆப்பிளை சாப்பிட விரும்புகிறேன். இது வெறுமனே இனிமையாகவும் ரசித்தல் போலும். எனக்கு மண்ணுக்குள் விரைவில் நடக்கலாமில்லை. ஆஹா, ரொம்ப நல்ல ஆப்பிள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது போதும். அதை வைப்பேன். சரி, எதுவும் இல்லை. கவனமாக சுத்தம் செய்யுங்கள். இல்ல, ருசி. சரி, நான் பழ ஜெல்லி செய்கிறேன். எனக்கு தண்ணீர் தேவைப்படும். இதை கிண்ணத்திலே வைக்கிறேன். அருமையாக இருக்கிறது. காத்திரு. தண்ணீர். நாங்கள் கண்டிப்பாக தண்ணீர் தேவைப்படும். ஆம், அதற்கு எல்லாத்திற்கும். என்ன? இது எப்படி சாத்தியம்? நான் சீரான ஜெல்லியை தயாரித்து அதை அழகாக அச்சில் ஊற்றுவேன். நான் ஒரு அழகான ஜெல்லி கேக் தயாரிக்கிறேன். அச்சு சலிப்பு. என் சுத்தப்படுத்துதலுடன் அதை மூடுவேன். கேக்குகள் இப்படி தயாரிக்கப்படுகிறதா என்று நான் நினைக்கிறேன். தயார். இதை பிழு பனிக்காப்புக்கு செல்கிறோம். நாங்கள் கேக்குகளை இட வேண்டும். என்னுடையது இங்கே இருக்கும். என்னுடையது இங்கே இருக்கும். ஆகவே கொஞ்சம் காத்திருக்கலாம். அல்லவா? சரி, என் கேக் தயார். அதை திறக்கலாமே. சரிதானே? ஆஹா, என்ன அழகான கேக். மிகவும் சுவையாகவும் கவர்ச்சியாகவும் உள்ளது. என்ன? எனது விஷயம் என்ன? காத்திரு. என்ன? நல்லதாக தோன்றவில்லை. இதை தேன் கொழுந்தால் மூட முயற்சிக்கிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். மற்றும் தேன் கொழுந்து எல்லாவற்றையும் சரியாக்கும் என நினைக்கிறேன். இறுதியில ஒரு மிகவும் ருசியான கேக் கிடைக்கும். உங்களுக்கு சமைக்கவே தெரியாது. இதை அழகாக செய்ய சிறப்பு பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். மேலும் சிறப்புக்காக நம்மை தேவை. என் கேக்கிற்கு தேவைப்படுவது தாவரவியல் பழங்கள் மற்றும் நீலக்குத்து பழங்களே. அழகான பழங்கள். சூப்பரான யோசனை. எனது கேக்கு கோப்பரை கொண்டு அலங்கரிப்பேன். அப்படித்தான். அருமை. தேங்காயும் கிரீமும் ருசியான இணைப்பு. சரி, நீங்கள் தயாராக உள்ளீர்களா? ஆஹா, என்ன அழகான கேக். அழகாக இருக்கின்றது. நீங்கள் உண்மையில் பழக்கப்பட்டவர். இப்போது அதை நறுக்கி சுவைக்க போகிறேன். அது எப்படி அழகாக இருக்கிறதோ அதை போலவே சுவையானதா? ஆனால் அற்புதமாக தோன்றுகிறது. ஒரு கத்தி. நன்றி. ஒரு மோர் சந்திகளை கொண்டு ஒரு துண்டை எடுத்து முயற்சிக்கிறேன். பார்க்கலாம். பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம், கேக் அழகாக வந்துள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. குழு, நீ ஒரு சிறந்த வேலையை செய்தாய். வேலையை சரியாக செய்தாய். எனது கேக் பாருங்கள். இது என்ன கொடுமை! இது ஒரு குழப்பம். என் அர்த்தம், ஏதேனும் நான் அதை முயற்சி செய்வேன். ஆனால் அதை செய்ய விரும்பவில்லை. ஒரு கியாடுமை.
இது எனக்கு தோன்றியதிலிருந்து மேலும் வேஷமளிக்கும். ஓ, உங்களுக்கு வாங்க. என்ன ஆகிவிட்டது? நான் இதை பிறமாக எதிர்பார்க்கவில்லை. அது அதுதான் மறந்துவிடு. சுவையற்ற கேக் என்பதன் பொருள். சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை மொபைல் இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு யூனிகார்ன் கேக்கை ஐயோ. செய்து கொடுங்கள். இந்த சால்மன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது என்னுடையது. நான் இந்த இல்லை, இல்லை, கேக் இல்லை, இல்லை, இல்லை. எடுக்கிறேன். அதை அருகே வைக்கிறேன். இது கூட நல்லா இருக்கிறது. ஜெல்லி மாதிரி இருக்கு. நான் இந்த கேக்க மேல வைக்கிறேன். இப்படிதான் ரொம்ப சுவையான மற்றும் அழகானது. இப்போது நான் ஒரு வானவில் செய்கிறேன். நான் இழுவை மற்றும் பச்சையை மேல் நோக்கி வைக்கிறேன். அனைத்து நிறங்களையும் பரப்புகிறேன். இதை இதற்கு மேலே வைக்க நினைக்கிறேன் மற்றும் ஒரு குளிர்ச்சியான கேக் கிடைக்கும். அட்டாச்சே, இது எனது கேக். நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, இது என்னுடையது. ஓ இல்லை, அதை நாங்கள் கெடுத்து விட்டோம். ஓ பரவாயில்லை, இதை போதும். நான் இந்த துண்டுகளை எடுப்பேன் மற்றும் நிச்சயமாக நான் கவர்களை தூக்கி எறிய வேண்டும். அது என் கேக்கிற்கு சரியாக இருக்கும். நான் ஒரு அழகானதை செய்ய விரும்புகிறேன். ஆஹா, என்னிடம் கிரீம் கூட இருக்கிறது. நான் அதை இப்போது முயற்சிப்பேன். அருமை, இது மிகச் சிறப்பு. ஒரு ஜில்லென்று கூல் கேக் இருக்க போகிறது. என்னிடம் கிரீம் உள்ளது. இது எப்படி சுவை என முயற்சி செய்கிறேன். தற்போது இது ஒரு சிறப்பான இனிப்பு. இதை பட்சமாக வைக்கிறேன். என் கைகளால் விரைவாக செய்ய முடியும். ஒரு அழகான கேக் உருவாக போகிறது. ஒரு டிசைனர் கேக். என் கையை நான் நக்குவேன். எந்த கொம்பை கிடைக்கணும்? அப்படியே இதுதான். இது பொன்னிறத்துல இருக்கு. எல்லாத்துக்கும் மேலா நான் ஒரு மிகவும் அழகான யூனிகார்ன் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். மிகவும் குலுக்கானது. நான் கண்ணுகளை எடுக்கிறேன். ஆம், இது ஒரு நகைச்சுவையான யூனிகார்ன் ஆகும். நான் அதை கேக்கில் ஓட்டுவேன். சில காதுகளை வைத்து விட்டேன் மற்றும் மிகவும் நல்லது. ஓ மார்மலேட் ஐஸ். இது ருசியாகவும் அழகாகவும் இருக்கிறது. அம்மா, எந்த கொம்பை நான் தேர்ந்து எடுக்க வேண்டும்? நான் நீளமையானதை எடுப்பேன். ஆனால் அனைத்தையும் எடுக்க கூடும்போது ஏன் ஒன்று மட்டும் எடுக்க வேண்டும்? வண்ணமயமான கொம்புகள் அருமை. அணுகளில் அணுக்கள் இங்கே இருக்கட்டும். இது ஒரு அழகிய கலை. சரி, நான் அதை பருக மாட்டேன். என்றாலும் நான் விரும்புகிறேன். அதை பயன்படுத்தி என் கேக்கை அலங்கரிக்கிறேன். இங்கே அழகான யூனிகார்ன் மற்றும் எனக்கு ஒரு அற்புதமான யூனிகார்ன் கிடைத்து விட்டது. ஆனால் இது உண்மையாகவும் மந்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் மேலும் வெள்ளி நகை முத்துக்களை சேர்த்து விடுவேன். நிவு குளிச்சமாக இருக்கிறது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது. அதை சாப்பிட ஏமாற்றமாக இருக்கிறது. ஆம், உண்மையிலே சில சிராய்ப்புகள் அதிக குளிச்சமாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் என் கேக்கில் போடுவேன். அழகாக. எனக்கு ஒரு பொழுதுபோக்கு கேக் இருக்கிறது. ஓ ஃபாண்டா, உன் ரெடியா? ஒரு பார்வை விடுகிறேன். அப்போ இது ஒரு பயங்கரமான கேக். ஓ, உனக்கு சமைக்க கற்றுக்கொள்ள முடியாது. இது அற்புதமாக இருக்கிறது. மிகவும் அழகாக உள்ளது. வாழ்த்துக்கள், நீ உண்மையான சமையலாளர். ஏரி, மேலும் இது மிகவும் சிறப்பாக கசியும். இது சிறப்பு. உங்கள் கேக் வென்றது. இது மிகச் சுவையான யூனிகார்ன் கேக். ஆனால் நாமும் இதை முயற்சி செய்ய வேண்டும். இது தோன்றுவதை விட சுவையாக இருக்க முடியாதா? என்ன இது? நான் முயற்சி செய்ய கூட விரும்பவில்லை. சரி, ஏமாற்றம். இதென்ன? ஒரு கவர்கள்? கேக்கில் ஒரு கவர்கள் இருக்கிறதா? ஓ, இது எத்தனை பயங்கரம். நான் அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் உன்னுடையது என் இதயத்தில் இருக்கிறது. நான் அதை முழுவதும் சாப்பிடக்கூடும். சாப்பிடுவதற்கு ஆர்வம். ஓ ஆம். ஒரு பட்டனை அழுத்தும் போது மடகாஸ்கர் கரப்பான் பூச்சிகளுக்கு என்ன? அது நேர்மை அல்ல. இந்த முட்டாள்தனமான பட்டன்களின் காரணமாக. அதை எடுத்துக்கொள். மூர்க்கமான பட்டனை. என்ன நடந்தது இப்போ? ஓ, இன்னொரு விஷயத்தை நான் பெற போறேன் போல இருக்குது. வாய் வாய். ஆட்டுக்கூவல். ஆமா,
கரப்பான் பூச்சிகள் ரத்து செய்யப்பட்டது போல இருக்கு. கொஞ்சம் கோக் குடிப்போம். ஓ ஆமாம், இது அற்புதம். நான் இந்த பெரிதான குப்பியில எல்லா கோக் பாட்டில்களை பிடிச்சு போட்டால் அதுக்கு மேல சில குளிர்ச்சியா இருக்கும். சூசி, நீ உன்னை பார்த்து நீங்க பார்க்கணும். முழுமையா ஈரமாறீங்க. நீங்க உண்மையில அந்த அனைத்து கோக்கள் குடிக்கல இல்லையா? என்ன பேசுறீங்க? ஓ இல்ல, அந்த பொத்தானிக்கு எதா நடக்குது. இது சிலிண்டர் ஆக்கி அதை மட்டுமல்லாமல் யாவற்றையும். ஓ வாவ், உங்களிடம் நிறைய மென்டோஸ் மிட்டாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு கோலா நீரூற்று நேரம். வாழ்த்துக்கள். இந்த நீரூற்று கொஞ்சம் மிகுதியானது. நாமதிகத்தில் இதை நிறுத்த வேண்டியுள்ளது. ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்க வேண்டும், இது மிகவும் கனமாக உள்ளது. ஹூ ஆம் கேக் உங்கள் தலையை விட பெரியதாக இருக்கிறது. என்ன வண்ணம் விசித்திரமாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையிலேயே அற்புதமானது. இது உண்மையிலேயே ருசியாக உள்ளது. இதனுடன் ஒரு மெழுகுவர்த்தியும் உள்ளது. அதனுடன் என்ன வருகிறது? அலோ, உதவி, தீ. அங்கே என்ன நடக்கிறது? ஆமாங்க, கேண்டியின் நிலை சரியாக இல்லை. இந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன், மற்றும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று புரிகிறது. டெர்ம் மற்றும் பீட் எங்களுக்கு உதவுவார்கள். பீட், என்னை உதவிகரமாக செய். இந்த தீயை அணைக்க. அருமை, உங்கள் உதவிக்கு புதிய நன்றி. இங்கே வெப்பம் அதிகமாக இருந்தது, ஆனால் இப்போது நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். Mozzarella, candy, and one Susie me. இதை அவுட்சைடரேட்டி நீ ஏமாற்ற வேண்டாம். சிவப்பு பொத்தான் சிறந்த தேர்வு. ஆனா ஒரு விஷயம், பொக்கான் வெடிக்க அவ்வளவு நேரம் இல்ல. அதனால சூசி, இந்த எல்லா கொத்துக்களையும் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நானே. இந்த கர்னல்கள் மிகவும் கடினம். எனது பல்லுகளாலும் இதை கையாள முடியவில்லை. இவை பற்களை திருப்பி இடங்களில் வைக்க வேண்டும். என் வாயில் ஒரு துளை மட்டும் இருப்பதால் நான் வாழ முடியாது. அனைத்தும் தயாராக உள்ளது. சரி, இப்போதிலிருந்து பாப்பிங் செய்ய தொடங்குவதற்கு ஒருபோதும் மிகவும் தாமதமாகாதுன்னு நினைக்கிறேன். இந்த வெப்பமெல்லாம் எங்கிருந்து வந்தது? இங்கே ஏன் இவ்வளவு காய்ச்சல்? நான் வியர்க்கின்றேன். வாவ், இப்போது எனக்கு பாப்கார்ன் கிடைக்கிறது. சூப்பர். எனக்கு கூட சில கிடைக்கிறது. இது ரொம்ப குளிர்ந்ததும் சுவையாகவும் இருக்கு. ஹே சல்சி, அங்கே என்ன நடக்குது? அந்த வெக்கிளி பொரியெல்லாம் எங்கே இருந்து வருகிறது? அழுதே, இது அதிகம். நான் முடியாது. இது மிகவும் சூடாக உள்ளது. உதவுங்கள். தீ! அது போதும். நான் உயிரோடே எரிந்தே போகப் போகிறேன். டாண்டி, என்னை காப்பாற்று, தயவு செய்து. யாராவது வந்து என்னை காப்பாத்தினா நான் நல்லா எரிந்தே இருக்கும். போகிறேன். மஞ்சள் பொத்தானே, நீயே சாவி. என் கடைசி. சுயிசி உங்களை கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற அனுப்பினார். ஐயோ, அது வலிக்கிறது. ஆனா இந்த ஐஸ்க்கு நன்றி. இங்கே வண்டி வெப்பமில்லை. இப்போது நான் எந்த கவலையும் இல்லாமல் என் சுவையான பாப்கார்னை சாப்பிடலாம். கேண்டி, உன் பார் பொத்தானை அழுத்தும் நேரம். உங்க கவனத்தை ஈர்க்கிறது எப்படி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொத்தானை அழுத்துங்களேன். ஐயோ, அது வலிக்கிறது. சரி, எனக்கு புரிந்தது. கத்த வேண்டாம். என் ஆசைகள் மற்றும் கனவுகளை அத்தனைமையும் பச்சை பொத்தானில் போடப் போகிறேன். ஓ இல்லை, அவர்களா? எனக்கு சிலந்திகள் வெறுப்பு. இல்லை, தயவு செய்து. ஓ, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ஒரு சவாலாக அவங்களை ஊற்ற வேண்டும் என்றால். ஹே சிறியவர்களே, என் தோழிக்காண்டியை சந்திக்க விரும்புறா? அவளை நீங்கள் காணும் நேரம் வந்துவிட்டது. போதும், நிறுத்து.
நான் உன்னை வேண்டுகிறேன். அவங்க நிறைய இருக்காங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? முடியாது. நான் கொசுக்களுடன் அதே பெட்டியில் இருக்க முடியாது. உதவுங்கள். என்னை இங்கிருந்து வெளியே தூக்கி விடுங்கள். எனக்கு நினைக்கிறேன் தட் இறந்துச்சமும் பிரகாசமான முடியை மிகவும் விரும்பியது. ஆனால் நீண்ட நேரம் அல்ல. நீங்கள் ஒரு காலனியால் ஏதேனும் கரப்பான் பூச்சியை களையலாம். இதோ. ஆமா, அதை நான் இன்னும் பெற்றேன். உன்னுடைய ஸ்னீக்கர் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இந்த வெள்ளை சிவட் இருக்கிறது. இதுவே போதும். எங்கே இருக்கிறாய் நீ அருவருப்பான பூச்சி? அங்கே ஒன்று மூட்டுக்கு மேல் இருக்கிறது. நான் உன்னை பிடிக்கப் போகிறேன். இது என் பிரச்சனைகளை தீர்த்து விட்டது போல் இருக்கிறது. சில கரப்பான பிவிஏகளை ஒழிக்கிற நேரம் இது. கேண்டி, நீ இந்த பொருளுக்கு உள்ளே சுவாசிக்க முடியாது. இது மரணம் உண்டாக்கும். இங்க கெஸ் மாஸ்க் பிடி. இலக்கியம். அப்படி போடக்கூடாத கமைகள் உட்பரப்ப வேண்டாம் என்பதை எல்லோரும் அறிவார்கள். சரி, சிலந்திகள் தயாராகிவிட்டீர்களா? விடு. முடிஞ்சது. எனக்கு அப்படி தோன்றுகிறது. சுசி, பொத்தானை அழுத்துப்பது உன் திருப்பு. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ருசியான ஏதாவது கிடைக்குமா? தயவு செய்து. எப்படி முடியாது? உங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குதே. பெட் ஆஃப் த்ரூம் சின்னதா உள்ள. அவ்வளவுதானா? இது எவ்விதமாயினும் ஒரு நகைச்சுவையா? அதை விட சிறிய வருக்கையை நான் எப்போதும் பார்த்ததில்லை. ஆனா இது இன்னும் ரொம்ப சுவையா இருக்குது. சாஸ் பத்தி என்ன? எனக்கு கொஞ்சம் வேண்டும். ஓ, அங்க நிறைய சாஸ் இருக்கும். எனக்கு என்ன தவறு நடந்தது? அலட்சியம். நன்றி. இதுரவல தெரிவ என்ன வேண்டும்? கேண்டி, நீ காண்கிறியா? நீக்கு சினம் வருதா? என்னையும் கிளிக் செய்ய வேண்டிய நேரம் இது. இறுதியில் யாரோ ஒருவருக்கு அருமையான பரிசு கிடைச்சது. ஒட்டுமொத்த பணத்தை பெற்றீர்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே பிடி. அன்னைக்கு நான் பணக்காரனாகிறேன். எனக்கும் கொஞ்சம் கொடு. சிறிது மட்டும். அது கனமாக இருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சரிதான். நீங்கள் என்னை கூண்டிலிருந்து வெளியேற உதவுவீர்கள். சுதந்திரம். நிகழ்ச்சியா? ஆமாம், ஒரு நாள். பார்த்ததற்கு நன்றி.